நம்ம விஜய் தம்பி வந்த பிறகுதான் எல்லாம் மாறிச்சு. எத்தனை விஜய் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா. கோதாவரி, நம்ம மகனை பார்த்தியா எந்த அளவுக்கு மாறிட்டான்னு? காலங்காத்தாலே சீக்கிரமா எந்திரிச்சிடுறான், பேப்பர் படிக்கிறான், டிவியில் நியூஸ் பார்க்குறான், நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் பேசுகிறான். எப்படி கோதாவரி என் மகனாக பிறந்துட்டு இந்த அளவுக்கு மாறிட்டான்? அவன் எங்க உங்க மகன்? அவன் பக்கத்து வீட்டு செங்கோடைக்கு பிறந்தவனாச்சே. என்னது? இல்லை இல்லை, நேற்று வரைக்கும் என் மகையிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதை சொன்னேன். சரிடி கோதாவரி, அவன் இப்படி இந்த அளவுக்கு மாறினான்? எல்லாம் நம்ம விஜய் தம்பி வந்த பிறகுதான் எல்லாம் மாறிச்சு. நாடும் மாறிடுச்சு, அவரை பின்பற்றின இளைஞர்கள்லாம் மாறிட்டாங்க. அதான் நம்ம மகனும் நல்ல வழிக்கு வந்துட்டான். மாற்றம் ஒன்றே மாறாதது. டே கண்ணா, என்ன மன்னிச்சிடு கண்ணா. நான் ஒரு ஏஎம்கே காரன். இவ்வளவு நாளும் உன்னை ஒரு தற்குறின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒரு ஆச்சரியக்குரியன்றதை இன்னைக்கு நிரூபிச்சிட்ட. ஒரு நல்ல தலைமை அமைஞ்சாதான் நாட்டில் எல்லாமே மாறுன்றத நம்ம சிஎம் சார் நிரூபிச்சிட்டாரு. அதனால் இன்னையிலிருந்து நானும் டிவி கேட்கண்ணா. நீ ஓ மேலே சத்தியமா நீ அந்த பாலா போன குடிய தொடமாட்டேன். மீறி தொட்டா என்னை செருப்பால் அடிக்கண்ணா. என் உடன் பிறப்பே. 1000 கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. நான் மாற மாட்டேன். என் கொள்கையும் மாறாது. நீங்களும் மாறிடாதீங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டே இல்லாமல் உங்களை சந்திக்கலாம். அதே பழைய அரசியலை நம்ம தொடரலாம். எத்தனை விஜய் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா. சூரியன் மறைந்தாலும் மீண்டும் உதிக்கும்.